நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். சட்டசபை தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் உட்கட்சி மோதல் பூதாகரமானது. வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில் பிரிந்து சென்ற 25 எம்எல்ஏக்கள் பொதுச் செயலாளர் பழனிசாமி உத்தரவை மீறி சட்டசபை ஓட்டெடுப்பில் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்தனர். கிளர்ச்சி அணி எதிர்பார்த்த அமைச்சர் பதவிகளை தர விஜய் மறுத்த நிலையில் வேலுமணி தலைமையிலான எம்எல்ஏக்கள் மீண்டும் பொதுச் செயலாளர் பழனிசாமியுடன் இணைந்துவிட்டனர். எம்எல்ஏக்கள் மரகதம், இசக்கி சுப்பையா உட்பட 4 பேர் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் சேர்ந்துவிட்டனர். சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் மட்டும் இன்னும் அதிமுகவுக்கு திரும்பவில்லை, தாவேகாவிலும் சேரவில்லை. அவர்களது முடிவு என்னவென்று இன்று தெரிந்துவிடும் என்கிறார்கள். இந்த நிலையில்தான் தனக்கு ஓட்டு போட்ட மயிலம் தொகுதி மக்களுக்கு சி.வி. சண்முகம் நன்றி தெரிவித்தார். மக்களிடம் உருக்கமாகவும் பேசினார். பொதுவான வாக்குகளை அளித்து வெற்றி பெற வைத்த வாக்காளர் பெருமக்களுக்கு என்னுடைய பாதம் கணிந்த என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காக என்னை நம்பி என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த உங்களுக்கு என்னுடைய கடமையை முழுமையாக நான் உங்களுக்கு செய்வேன். உங்களுக்காக என்றென்றும் நான் உழைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நான் தேர்தலில் சொன்னதை போல உங்களுக்கு தேவையானது எதுவாக இருந்தாலும் என்னிடம் தயங்காமல் யோசிக்காமல் சொல்லுங்கள். என்னால் என் சக்திக்கு முடிந்த அனைத்து உதவிகளும் கண்டிப்பாக நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற வைத்த இந்த கிராமத்துடைய அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும், தாய்மார்களுக்கும், பெரியவர்களுக்கும், இளைஞர் பெருமக்களுக்கும் உங்களுடைய பாதங்களை தொட்டு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.